ஆட்டுக்கால் பாயா. இது இடியாப்பம் பூரிக்கணும் ஒரு அல்டிமேட்டான டிஷ்ஷுங்க. இது போனுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆட்டுக்காலில் இந்த மாதிரி சுடு தண்ணி மஞ்சள்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கத்தி வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு குக்கரில் வெங்காயம், தக்காளி, உப்பு, கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு ஆட்டுக்காலையும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 8 விசில் விட்டணும். ஒரு மூடி தேங்காய், இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துகிட்டு திரும்ப தேங்காய் பச்சை வாசனை போலக்கு போட்டுட்டு 3 பச்சை மிளகாய் சேர்த்து இது பண்ணுங்கள். பச்சை ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். ஸ்பைசஸ்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு வேக வச்ச ஆட்டுக்கால் எடுத்து இதில் ஊற்றிடணும். திரும்ப அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஊற்றிடணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டு ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி. இது இட்லி, தோசை, இடியாப்பம், பூரி எல்லாத்துக்குமே ஒரு அல்டிமேட்டான டிஷ்ஷாக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.